வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சொல்லக்கூடிய வங்க பிரிவினை 1905ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் லார்ட் கர்சனுடைய ஆட்சி காலத்துல இந்த வங்க பிரிவினை வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, வங்காளத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து உருவாகி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுதந்திரத்துக்கே வந்து போராடி இருப்பாங்க. ஸோ இது போல வந்து நம்மளுக்கு எதிராக, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்க போராடக்கூடாதுன்னு நினைச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா, கர்சன் வந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் தனித்தனியா வந்து வங்காளத்துல பிரிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே கங்கை நதி வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்துல வந்து ரெண்டா பிரியும். ஸோ எப்படி பிரியும்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்லிக்கிட்டு கங்கை நதியுடைய கிளை நதியான பாகிரதி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கும். சரிங்களா? சோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாருங்க, சோ இதை பயன்படுத்தி, இந்த காரணத்தை எல்லாமே பயன்படுத்தி நம்மளுடைய கர்சன் பிரபு என்ன பண்ணிருப்பாருன்னா, பிரித்தாளும் கொள்கையை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஓகேவா? சோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அதாவது என்னன்னா இந்துக்களை தனியாகவும் முஸ்லிம்களும் தனியாகவும் வந்து பிரிச்சிருப்பாரு. சோ அபிஷியலா இந்த வங்க பிரிவினை எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 19, 1905 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் 16, 1905 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? சோ இப்படி நடைமுறைக்கு வந்ததுனால வங்கத்து மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து கங்கை நதியில வந்து பாத்தீங்கன்னா புனித நீராடி, ஓகேவா, சோ ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தே மாதரம் சொல்லக்கூடிய பாடல். இந்த வந்தே மாதரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் பாடியிருப்பாருன்னா, பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் வந்து பாடப்பட்டிருக்கும். ஸோ இந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி பாடின இந்த வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 1911 வங்காளம் மீண்டும் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கும். ஸோ இப்படி இந்த வங்காளம் மீண்டும் ஒன்றிணைத்திற்கு யார் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டின்ஸ் பிரபு. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு தகவலை மீண்டும் ஒரு தொடர்ல நம்ம பார்க்கலாம்.